இது வந்து பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வந்து சமைச்சி சாப்பிட முடியாது, சாதமாக வடித்து குழம்பு ஊற்றிலாம் சாப்பிட முடியாது. லப்பர் மாதிரி இருக்கும் இந்த சாப்பிட்டோம்னா. ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. அதனால் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஓட்டி கஞ்சி வச்சு குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தான் போடணும், நிறையா போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து 6 ஆளாக்கு போட்டிருக்கேன். ஆளாக்கு கணக்கு பார்த்தா 6 ஆளாக்கு, இல்லைன்னா அரை கப்பு. கிராம் கணக்கில்னா 100 கிராம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து மறுபடியும் கழுவிட்டு நான் இட்லி பானையிலேயே வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இட்லி பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் அரிசி தானே அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆளாக்கு போட்டிங்கன்னா கூட குக்கரில் வச்சுக்கலாம். இது அப்படியே சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டால் போதும். இன்னும் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது இல்லையா, அதனால் சும்மா ஒரு கை அளவுக்கு தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு அப்படியே நல்லா மூடி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேகணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. அதனால் நல்லா வேக வச்சிடணும். அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு வேக வைக்கணும். இடையில நம்ம அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். குக்கர்னாக்கா நம்ம ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இட்லி பானையிலன்றதுனால நான் அப்பப்பையும் கிளறி விட்டுருக்குறேன். நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி வந்துருக்குது. அதில் போட்ட தண்ணி அதுலேயே நல்லா இழுத்துட்ருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா கூட போதும். அதுவே நமக்கு உடம்புக்கு அவ்வளோ தெம்பு கிடைக்கும். நான் அது கூட தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சக்கரை போட்டோம் அப்படின்னா. அதனால் நல்லா கலந்து விட்டணும். ஒரு வாட்டி அந்த சூடோடு இருக்கும்போதே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டணும். உப்பு, சக்கரை, தேங்காய் எல்லாத்தையும். இப்போதைக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு பிஞ்சு போதும், நிறையா வேண்டாம், ரொம்ப உப்பு கறிக்கும். இது வேணால் பச்சரிசி இல்லையா, அதனால் வந்து நம்ம சர்க்கரைக்கொசரம் தான் அது கூட போடுறோம், இல்லைன்னாக்கா தேவையில்லை. இப்போ சர்க்கரை வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம சாயந்தர நேரத்தில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ அப்படி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா டெய்லியும் சாப்பிட முடியாது. அதனால் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஒரு நாள் பாசிப்பருப்பு கொடுக்கலாம், ஒரு நாள் கடலைப்பருப்பு கொடுக்கலாம், ஒரு நாள் வேர்க்கடலை கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு பிஸ்கட் கொடுக்கலாம். அப்படின்னும்போது இது ஒரு நாள் வச்சுக்கலாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.